கர்த்தர் உங்களுக்கு தருகிற வசனம் என்று இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். செய்திகள், பிரசங்கங்கள் பொதுவாக உங்களுடைய அப்ரிஷியேஷன், அதாவது அங்கீகாரத்தை, ஒரு உங்களுடைய ஒரு இது நற்சான்றிதழை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய அறிவுபூர்வமான ஒரு அங்கீகரிப்பை பெற்றுக்கொள்ள செய்யப்படுகிறது போல் இருந்தாலும் அப்படி அல்ல. நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தியின் அடிப்படை நோக்கங்களே உங்களை உருவாக்குகிற செய்தியாக, வார்த்தையாக இருக்க வேண்டும் என்பதுதான். வேதத்திலே, ஆலயத்திலே வாசிக்கப்படுகிற வசனங்கள், கொடுக்கப்படுகிற செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்காவிட்டால், செதுக்கி உருவாக்காவிட்டால் அந்த செய்தி வீணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை சந்தோஷப்படுத்தி அனுப்புவது அது அவசியம், அதெல்லாம் வரும். ஆனால் அதோட இது ரொம்ப முக்கியமானது. இந்த நாளை நானே ரொம்ப யோசித்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தான் நான் இந்த செய்தியை உங்களுக்கு நான் இன்று கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நிச்சயத்தோடு இருக்கிறேன். ஏற்கனவே அந்த குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் அந்த நாட்களுக்குரிய காரியங்களை சிந்தித்தோம். ஆனால் முழுமையாக சிந்திக்க முடியவில்லை, நேரங்கள் போதவில்லை. இந்த ஆண்டில் ஏராளமான குறிப்புகளை கர்த்தர் எனக்கும் தந்திருந்தார். ஆனால் அதில் எதுவுமே நான் சொல்ல முடியல, நேரங்கள் இல்லை. அதான் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன், கர்த்தர் நடத்துகிறபடி. இந்த நாளிலே ஆவியான உங்களுக்கு கொடுத்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்கள். அவர் சமீபமாய் வந்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஸ்தோத்திரம். லூக்கா 19, 41, 42. இது இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முன்பாக அவர் போகிற பாதையில் எருசலேமை பார்க்கிறார். பெரிய ஆலோகாலமாக இந்த பஸ்கா பண்டிகை பெரும் கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பார்த்தபோது கண்ணீர் விட்டு அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கண்ணீர் விட்டு அவர் அழுதார். அவர் வானத்திலிருந்து நமக்காக இறங்கின தேவகுமாரன். அவர் மரித்தார், உயிரோடு இருந்தார், எல்லாம் சரிதான். ஆனால் இப்பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு நாளைக்குள்ள நாளைய தினம் அவருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு தெரியும். அவருடைய வேலை முடிய போகுது, அவருடைய பணி முடிய போகுது. ஜனங்களை பார்த்தா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அங்கே போல இருக்குது. சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. தான் நேசிக்கிற ஜனங்கள், தான் கையினால் உருவாக்கின ஜனங்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே, புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்களே, என்ன நடக்குமோ தெரியலையே. கண்ணீர் விட்டு அழுதார். அழுதுட்டு சொன்னார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும், இது நமக்கு கிடைச்ச நாள், எஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, நமக்குரிய நாட்கள் இருந்திருக்கும். அப்படி இது இப்போ நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கிடைத்த இந்த நாள் ஏதோ ஒன்று கிடைச்சில, இந்த நாள் கிடைச்சிருக்கு, அப்படி தான் கிடைச்சிருக்கு. பை ஹிஸ் கிரேஸ், கிருபையாக கிடைச்ச இந்த நாள். உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயனால். நாம் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நாம் அறிந்திருக்கிறோமா? நிச்சயமாக நிறைய அறிஞ்சிருக்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். அவர்களை நாம் நமக்கென்று எடுத்துக்கொள்கிறோமா, ஏற்றுக்கொள்கிறோமா? அதுதான் அடுத்த கேள்வி. சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருக்க வேண்டிய அவசியம் உண்டு, அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆனால் இன்று உலகத்திலே கிறிஸ்தவ சமுதாயத்தை பார்த்தா கூட சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருக்கலாம், ஆனால் அவைகளை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள்? உலகத்தில் உள்ள ஒன்றை நீங்கள் அறிகிறீர்கள், அதை எவ்வளவு வேகமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க?
இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் உலகத்துக்குரிய பல காரியங்களை எவ்வளோ வேகமாக எடுத்துக்கொள்ளுதுன்னு உள்ளதை நீங்கள் புரிகிறீங்களா, பார்க்குறீங்களா? உலக அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், மரியாதை, கொஞ்சம் கௌரவம், கொஞ்சம் பேர் புகழ், இவளுக்கான எந்த காரியத்தையும் எவ்வளோ வேகமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். யோசிச்சு பாருங்க, அமைதியாக யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், இந்த நேரங்களிலே ஆவியானவர் உங்களுடைய உள்ளங்களில் பேச வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அல்லது இந்த எந்த வசனத்தை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக அவர் இங்கே அழுறாரு பாருங்க. சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் அறியாமல் போகிறாங்க. இந்த நாளில் சமாதானத்துக்கு ஏற்றவர்கள் அறிந்திருக்கிறாங்களா, அறியாமல் போகிறாங்களா? நீங்களே யோசிங்க. சபையில் சமாதானம் எப்படி இருக்கு? குடும்பத்தில் சமாதானம் எப்படி இருக்கு? கணவன் மனைவி சமாதானம் எப்படி இருக்கு? பெற்றோர் பிள்ளைகள் சமாதானம் எப்படி இருக்கு? நாம் எவைகளை அதிகமாக அறிகிறோம், எவைகளை அறியாதவர்களாகவே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆழமாக அமர்ந்து ஆராய்ச்சி பண்ணி வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள் எங்கோ புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறது. ஈசாக்கு பாருங்க, விவாகத்துக்கு அங்கே இது அந்த வேலைக்காரன் போயிருக்கனா, பொன் பார்த்து கூட்டிட்டு. ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தியானம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவரே, எனக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கிறாரு, எனக்கு வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குப்பா, எது நல்லதோ அதை தாங்கப்பா. அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு ஒரு விவாக காரியம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 மாதம் ஒரே சடவுடல் தான் அதுக்கு ஆயத்தம் பண்ணுறது. அது இது ஒரே ஓட்டம். சிலவங்களுக்கு உடம்பே சளைச்சிடும். ஆலயத்தில் ஒரு 1/2 மணிக்கு தான் வேலை, ரொம்ப வேலை கிடையாது. உலகத்தில் எல்லாம் 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 நாம் எப்படி, எதற்காக நாம் ரொம்ப பிரயாசப்படுறோம்? உங்களுடைய பரலோகத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய், நித்திய ஜீவனுக்காய் எவ்வளவு நேரம் நீங்கள் செலவு பண்ணுகிறீர்கள்? எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? இந்த உலகத்தில் ஒரு பெரிய உங்களுடைய பெயரை வெளிப்படுத்த அதிக பிரயாசப்படுகிறீர்கள். உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அதிக பிரயாசப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நீங்கள் கருத்துள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கவனமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? கிரயம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உள்ள பிற தெய்வங்கள் எல்லாம் மனிதரை வைத்து வாழ்கிற தெய்வங்கள். தெய்வங்கள் இல்லை, அவன் சொல்கிறத சொல்கிறேன். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ மனுக்குலத்தை வாழ வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. அந்த வாழ வைக்கிற தெய்வத்திட்ட நாம் அவர் காலை சுற்றிட்டு இருக்கிறோமா? இல்லை, இந்த காலத்தின் கால்களை, காலத்தின் உலகத்தின் அந்த காரியங்களை சுற்றி கொண்டு வருகிறோமா? ஏன் நம்ம ஒரு உண்மையாக ஒரு அறிவு அடையக்கூடாது? இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுதான் சத்தியம் ஒன்று. ஏன் நம்ம அந்த கன்க்ளூஷன் வரக்கூடாது? 4 பேர் நம்ம பெருசாக சொன்னால் நம்ம உயர போகிறதில்ல, பரலோகம் நம்ம பார்க்கட்டும்ல, அந்த சத்தியத்துக்குள்ள நம்ம ஏன் வரக்கூடாது? 4 பேர் நம்ம தப்பாக சொல்லிட்டா போட்டுமே, சொல்லணும்னு சொல்லலை, சொன்னால் போட்டு, பரலோகம் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. நான் செய்கிற நன்மையை, என் உள்ளத்தில் உள்ள உண்மையை யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, வீட்டாரே பார்க்கலையோ போட்டோம், கர்த்தர் பார்க்கட்டும், பரலோகம் பார்க்கட்டும். அந்த ஒரு நிலைமைக்குள்ள நம்ம ஏன் நம்முடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தக்கூடாது? பிரியமானவர்களே, தேவனுக்கும் உங்களுக்கும் உறவு சரியாக இருக்குமானால் இந்த நிலைமையில நீங்கள் நிலைத்திருக்க முடியும். அல்லது நீங்கள் மனிதர்களோடு தான் ஒன்றாக நிற்க முடியுமே தவிர ஆண்டவரோடு ஒன்றாக நிற்க முடியாது. ஸ்தோத்திரம். அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இந்த நாளிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்திருந்தாயானால் அது நலமாக இருக்கும். சமாதானத்துக்கு ஏற்றது எது? அல்லேலூயா. அந்த சப்ஜெக்ட்டுக்கு போனால் இன்னைக்கு முடியாது. சமாதானத்துக்கு ஏற்றது எது? அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் ஞாபகம் வரும் உங்களுக்கு. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், இவர்தான். அல்லேலூயா. அவர் பிறக்கும் போதே பூலகிலே சமாதானம், மக்கள் மத்தியிலே பிரியம். இன்னைக்கு மக்கள் மத்தியில் பிரியம் இருக்குதா?
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்க முடியல. பகை, விரோதங்கள், வெறுப்புகள் ஏராளம். பிரியத்தை காணல, சமாதானத்தை காணல உலகத்தில். ஆனால் அதுக்கு நேர இன்னொன்று காணுது. அது என்ன தெரியுமா? தந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. தந்திரம்னா என்ன? உள்ளத்தில் ஒன்று, வாயில் ஒன்று. இன்னொன்று அதை விட கொஞ்சம் கூட செய்கையில் ஒன்று. 3 வித்தியாசமாக இருக்குங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அல்லேலூயா. இவைகள்லாம் இன்று மனிதர் மத்தியிலே கட்டிக்காரத்தனமாக எண்ணப்படுகிறது. நான் தெளிவாக பேசி 2 பேரை ஏமாற்றிட்டேன்னா அது நல்லா இருக்கு உலகத்தில். ஆனால் அது நமக்கு நாம் தீமையை வரித்துக் கொள்கிறோம் என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டியவர்கள் அல்ல, உலகத்தில் ஜெயமெடுக்க வேண்டியவர்கள் அல்ல. உலகத்தை சத்தியத்தினாலே ஜெயிக்க வேண்டியவர்கள், உலகத்தை கீழ்ப்படுத்த வேண்டியவர்கள். உலகம் மேன்மையாய் பேசுகிற எவற்றிலும் ஒன்றுமில்லை என்று அறிகிற ஆவிக்குரிய அறிவுள்ளவர்களாய் பலனுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அது இல்லாமல் அதை இழந்து நாம் உலகத்தில் ஓடிட்டு இருந்தா நாம் துக்கம் உள்ளவர்களாய், துயரம் உள்ளவர்களாய், இப்படி இது பரிதாபத்துக்குரியவர்களாய் நாம் மாறி போவோம். தேவன் தருகிற அந்த நிலைவரத்தை, அந்த சமாதானத்தை இது உலகத்தில் உள்ள எந்த காரியமும் அசைக்க முடியாதுங்க. சத்தியத்தினால் வசனத்தின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நிம்மதியை உலகத்தில் உள்ள எந்த தீமையும் அளிக்க முடியாது. உலகத்தில் உள்ள காரியங்கள்னால நம்ம சமாதானம், நம்முடைய நிம்மதி, நம்முடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் உலகத்தில் உள்ளதுனால நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்னா காற்று வரும்போது எல்லாம் போயிருங்க. அல்லேலூயா. அது அங்கே அவருக்கு அப்படி இருக்குது, அதனால் எனக்கு இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்குது இப்படி இருக்கணும், நான் தான் அந்த ஊரில் படித்தவன், டிகிரி வாங்கிடணும், காசு கொடுத்தா டிகிரி போடணும், ஏதோ இப்படியெல்லாம் மற்றவங்களை பார்த்து நாம் சரி கட்டிகிட்டு இருந்தால் எல்லாமே காற்று வந்தால் எல்லாமே போயிருங்க, அதள பாதாளத்தில் விழுந்துருவோங்க. அல்லேலூயா. கற்பாறையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய கட்டிடத்தை கட்ட, வாழ்க்கையை கட்ட கர்த்தர் உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட இந்த இதை அடி சொல்கிறாரு, இந்த நாளில் ஆகிலும் அப்படி சொல்கிறாரு. இந்த நாள் அப்போ எவ்வளோ போயிட்டு வாழ்க்கையில் எவ்வளோ விட்டாச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோட சீஷர் இருந்தாங்க, எல்லாம் நல்லது தான். ஆனால் கடைசியில் கூட என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. முக்கியமான நேரத்தில் ஓடிட்டாங்க. கூட இருப்பது விசேஷம் அல்ல, முக்கியமான நேரத்தில் ஓடாமல் இருப்பது விசேஷமானது. அல்லேலூயா. திரக்கூட்டமாக கூட போகலாம். நாங்கள் சபை, பெரிய சபை, பெரிய இது எல்லாம் இருந்தால் எங்கள் குடும்பம் எல்லாம் சொல்லலாம். ஆனால் பிரச்சனை வரும்போது ஓடாமல் இருப்பவன் தான் உண்மை உள்ளவன். ஆமாம் பாருங்க, என்னதான் இருந்தாலும் அந்த ஏசப்பாவை பிடிக்க வந்தபோது போட்டு ஓடிச்சாங்க பாருங்க. யார் ஓடுனா? உயிரை கொடுப்பேன் பேதுரு சொல்கிறாரு. அவர் என்ன பேதுரு நல்லா பிடிக்கும் எனக்கு, எல்லாருமே அழகாக பேசுவார். நான் சத்தானு சாவேன், விட மாட்டேன், உமக்காக மறிப்பேன்னு சொல்லுவார். காணாமலே ஓடிச்சாருங்க. சரி இருக்கட்டும், அவரை குறை சொல்லலை. இன்னைக்கு நாம் ஓடுறோமா என்னன்னு தான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கை எப்படி? சத்தியத்தை பார்த்தா ஓடுறோமா? சிலவங்க ஒரு உண்மையை சொன்னால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குன்னா கொஞ்சம் ஒதுங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம இதில் நின்று ஒரு உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும். அது அப்போ நம்ம பார்ட்டி கொஞ்சம் ஏன்னா இடைஞ்சலாக இருக்கும். அப்போ என்ன செய்வோம்? அந்த இடத்த காலி பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி போயிடுவோம். அதுதாங்க ஓடுறது. புரியுதா? மனசாட்சியில் உண்மை இருக்கும்போது அதற்கு மாற்றமாக எது செய்தாலும் பரலோகம் துக்கப்படும். நாம் நமக்கே சாபத்தை சம்பாதிக்கிறோம். ஒரு உண்மையான மெய்யான காரியத்திற்கு, நான் சாட்சியாக நிற்க வேண்டிய காரியத்திற்கு அதை விட்டு நான் விலகுவேனானால் எனக்கு வரக்கூடிய நன்மையான காரியத்திற்கு பரலோகம் விலகிவிடும். பரலோகத்திலிருந்து வர வேண்டிய நன்மை வராதுங்க. நான் செய்கிறதுனால உலகம் என்னை எதுக்கட்டும், தீமை செய்யட்டும், பரவாயில்ல, அதோட மேலே பரலோகம் எனக்கு நன்மை செய்யும். பரலோகம் பார்த்துட்டு இருக்குல்ல. நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை எழுத்து கூட அழிந்து போகாதுன்னு இருக்குல்ல. நம்ம இரவும் பகலும் தூங்கினா கூட நம்முடைய உள்ளிந்திரியங்களை கர்த்தர் அறிகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய, கர்த்தர் உங்களோடு எப்பொழுது இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த உறுதிப்பாட்டுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும்.
அவர் உங்களோடு பேச விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்று போல கண்ணீர் விட்ட இயேசு நம்மோடு பேச விருப்பம் இல்லாமல் இருப்பாரா? நிச்சயமாக விருப்பம் உள்ளவராக இருப்பார். முதல் கேள்வி, எனக்காக கண்ணீர் விடுகிறாரா இல்லையா? அதே ஒரு கேள்வியாக இருக்கு. இன்று உங்களுக்காக இயேசு கண்ணீர் விடுகிறவராக இருக்கிறாரா இல்லை களி விடுகிறவராக இருக்கிறாரா? யோசி பாருங்க. உங்களுடைய இருதயம் எதை நோக்கி போகிறது? உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் எதை சார்ந்திருக்கிறது? வேதத்தையும் வேதத்தின் சத்தியத்தையும் பரிசுத்தத்தையும் அவருடைய நீதியை சார்ந்திருக்கிறதா இல்லது உலகத்தையும் சமுதாயத்தையும் சார்ந்திருக்கிறதா? அல்லேலூயா. இது எனக்கு சில சமயத்தில் ரொம்ப கஷ்டமான ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா ஒரு புதிய மனிதனுக்கு சுவிசேஷம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, நான் சொல்கிற வார்த்தையை அர்த்தவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, ஏன்னா ஒரு சிஎஸ்ஐயில் எனக்கு வேண்டிய நல்ல பாஸ்டர், நல்ல ரெவரண்ட், அவர் சொன்னார், நான் எதையும் வித்தியாசமாக சொல்லுவேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. ஏன்னா பிகாஸ் ஐ லவ் சிஎஸ்ஐ அண்ட் இஸ் பாஸ்டர்ஸ் அண்ட் எவ்ரி திங். அவர் சொன்னார், பாஸ்டர் என்ன ரொம்ப நேசிப்பார். இது நான் இப்போலாம் நம்ம சர்ச்சஸ் எல்லாம் ஒரு அந்த கிறிஸ்டியன் சொசைட்டின்னா கூட்டுறவு சங்கம்னு கேள்விப்பட்டிருக்கலாம். முன்னால் கூட்டுறவு சங்கம்னு சொல்லுவாங்க, இப்போ சொசைட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் மெம்பர் சேர்த்து காசு போட்டு ஒரு வியாபாரம், கிறிஸ்டியன் சொசைட்டி. பட் ஐ ஆம் டெல்லிங் யூ, நான் சொல்கிறேன், we are not of that type. We are not Christian community, spiritual community, and we are the members of the church. We are the members of the church. சபையின் அங்கத்தினர்கள். சபையின் அங்கத்தினர்கள் அப்படின்னா என்ன? சபைனா என்ன? சபை இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம். நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் ஒரு பங்கா இருக்கிறோம். யோசி பார்க்குறீங்களா? நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தில் ஒரு பங்கா இருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அதற்காக அவர் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய சரீரத்தையே கொடுத்துட்டார். என்னுடைய சரீரத்தை நான் தாரேன். நோக்கம் என்ன? அப்படியாவது நீங்கள் என்னை போல மாற வேண்டும். இப்போ மொத்தமாக கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காமன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் பேசுவாங்க. இல்லைங்க, கட்டாயம் முடியும். ரட்சிக்கப்படாதவங்களுக்கு முடியாது. அப்படி என்ன சொல்கிறேன்? கிறிஸ்தவங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க. அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன். எப்படி? ஐ எம் நாட் எ பார்ன் கிறிஸ்டியன். பிறந்த கிறிஸ்தவன் அல்ல, அப்பனுக்கு பிறந்தேன் அதனால தான் கிறிஸ்தவன் இல்லை. ஐ எம் ஏ பார்ன் அகைன் கிறிஸ்டியன். மீண்டும் திரும்ப பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன். அப்படி தான் ஆகணுங்க. பார்ன் கிறிஸ்டியன் யாரும் ஆக முடியாது. ஆனால் இப்போ இருக்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எல்லாம் பார்ன் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. பிறப்பில் கிறிஸ்தவன், அப்பா அம்மா கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், தாத்தா பாட்டி நான் அப்படி தான். அவனுக்கு அது கிறிஸ்தவம் கிடையாது. பார்ன் அகைன், மறுபடியும் பிறந்தால் தான் கிறிஸ்தவன் ஆகணும். பாருங்க, ஒரு சபைக்கு எவ்வளோ சொல்லித்தர வேண்டி இருப்பாருங்க. சங்கடமாக இருக்கும் உண்மையில். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இது மற்ற எல்லா சபை மத்தியிலும் நம்ம இருக்கிறோம் பாருங்க. எல்லாருமே அதை அசஸ் பண்ணுறாங்க. பாஸ்டர் மட்டும் ஏன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு. இல்லை, ஐ நோ தட் காட் வில் ஜீசஸ் கம் வெரி சூன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார்னு நான் நம்புகிறேங்க. அதனால பேசுகிறேன். அல்லேலூயா. எனக்கு நீ சம்பாதிச்சு கொண்டு ஒன்றும் வாங்க வேண்டாம். எனக்கு எதுவும் தேவை கிடையாது. எனக்கு தேவை நீங்கள் தாங்க. ஆண்டவருக்கு தேவை நீங்கள் தான். ஆண்டவருக்கு தேவை நீங்கள் என்பதனால நான் இதை பேசுகிறேங்க. அவருக்கு தேவை நீங்கள் இல்லாட்டி நான் இதை ஏன் பேசுவேங்க? இல்லை, இந்த நாள் அதிகமாக நீங்கள் உணர்வடையணும்னு நான் விரும்புகிறேன். அதிகமாக ஜெபிக்கணும்னு நான் விரும்புகிறேன். வேதத்தை தியானிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கேற்ற காரியங்களை எவ்வளோ கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் அதை எடுத்துக்கொள்ளணும்னு விரும்புகிறேன். என்ன இருந்தாலும், எத்தனை தடவை சர்ச்சுக்கு வந்தாலும் வேதம் வாசித்தாலும் சொந்த இஷ்டத்துக்கு நாங்கள் அநேகர் சாகிறீங்க. யோசிச்சு பாருங்க. சொந்த விருப்பத்துக்கு நான் போகிறீங்க. அன்பாக தான் கேட்குறேன், குற்றம் சொல்லலை. பல காரியங்கள் வரும்போது சும்மா இருந்தால் சந்தோஷம். ஒரு பிரச்சனை வந்தால் நான் எப்படி சாயிறேன்? லெஃப்டா ரைட்டா? பிரச்சனை வரும்போது தாங்க, அப்போ தான் நாம் சாட்சியாக நிற்கணுங்க. பிரச்சனை வரும்போது
அவசியம் வரும்போது அவசியம் இல்லாமலே சாதாகவே நாம் சாட்சியாக நிற்க வேண்டியவர்கள். ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம சாட்சியாக நிற்க வேண்டாமா? ஒரு அவசியம் வந்தால் சாட்சியாக நிற்க வேண்டாமா? உண்மையான கிறிஸ்தவன் அவன் நிற்பான். ஏன் எப்படின்னு சொல்கிறேன்? அது எப்படி சொல்கிறது? நீங்கள் மனசில் நினச்சிருங்க, எங்கள் அப்பா நிற்கிறாருன்னு வச்சுருங்க. எங்கள் அப்பா நிற்கிறார், பிரதர் இங்கே வாங்க, பிரதர் ராமச்சந்திரங்க வாங்க, இதில் நின்றுங்க, இது எங்கள் அப்பா நினச்சிருங்க. இது எங்கள் அப்பா. யாராவது வந்து ஏன்ட்டா டே சாண்டி இதுவும் அப்பா இல்லடான்னு சொன்னால் விடுவேனா? சம்மதிப்பேனா? நான் விடுவேனா? நீங்கள் விடுவீங்களா? எங்களும் அந்த ஆள் இங்கே தான் வந்தாள், எனக்கு தெரியும் இதுவும் அப்பா கிடையாதுன்னு சொன்னால் அப்பா விட்டு நீ போன்னு சொன்னால் போயிடுவேனா? அப்பாவை பிடிச்சிடுவோம். அப்படி எங்கள் அப்பா யாரா நீன்னு கேட்பேன். உலகத்திலே ஒரு அப்பா விட்டு உங்களை என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. உட்காருங்க இல்லையா? இன்னும் இந்த குழந்தைகள்லாம் இருக்குல்ல, சின்ன குழந்தைகளை வந்து பிரித்தா விட்டுருவாங்களா? உயிரை விடுவாங்க. எனக்கு அப்பா என் பிள்ளை உறவு விடாது. இயேசுக்கும் உங்களுக்கும் அந்த அப்பா பிள்ளைன்ற உறவு எந்த ஸ்ட்ரென்த்தில் இருக்கு யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தாய் பிள்ளை எனக்கு மகன் நான் தான் அப்பா சொல்லிட்டார்ல, உங்களுக்காக ஜீவனை கொடுக்குறேன். அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு எந்த பலத்தில் இருக்குங்க? யோசிச்சு பார்க்குறீங்களா? அது எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது? தேவனுடைய அன்பு, உங்களுக்கும் தேவனுக்கும் உரிய உறவின் அன்பு நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டுமே. நம்ம அப்பாவுக்கும் நமக்கு உள்ள உறவு வெளிப்படுதில்ல. எங்கே சுற்றிட்டு வந்தாலும் அப்பாவுக்கு நீ அப்பாவுக்கு எது பிடிக்கும் வாங்கிட்டு வரோம்ல, பிள்ளைக்கு எது பிடிக்கும் வாங்கிட்டு வரோம்ல, அவருக்கு எது பிடிக்கும் நாம் செய்கிறோமாங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று நான் நிச்சயமாக அறிகிறேன். சோதரம் இந்த நாளில் ஆகிலும் நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இப்பொழுது மறைவாயிருக்கு. இப்பொழுது எப்படி மறைவாயிருக்கு? வசனங்கள் மறைவாயிருக்கு. அதான் வசனத்தில் மூணு விஷயம் சொல்லியிருக்கு. அப்படின்னா நீங்கள் எப்படி நம்முடைய இது கண்கள் மறைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இந்த மரியா அந்த கலர் தோட்டத்தில் போய் பார்ப்பாங்க. ஏசப்பா பார்த்துட்டு அவங்களுக்கு தெரியல. திருப்பி அவர் சொல்கிறார், மரியாளைன்னு கூப்பிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, மரியாளுக்கு இது யோவான் 20 வரும், எடுக்க வேண்டாம். இயேசு அவளை நோக்கி மரியாளை என்றார். அவர் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அந்த இடத்துல நீங்கள் வாசிங்கன்னா அதில் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தேன்னு ஒரு வசனம் வருமே. அதில் அது அவரை அறியாதபடி அவளுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு இருக்கும். அதனால தான் யாருன்னு தெரியல. 20:14 ரைட். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் இயேசு என்று அறியாதிருந்தாள். பக்கத்தில் நிற்கிறார், அறியலை. இன்றைக்கு நாம பக்கத்தில் நிற்கிறோம், வசனத்துக்கு பக்கத்தில், சத்தியத்துக்கு பக்கத்தில், சர்ச்சு பக்கத்தில் நிற்கிறோம், தெரியல. அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, ஆண்டவர் நீ அது இது காவக்காரரே இயேசு எடுத்துகிட்டு போறீங்களா? அப்போ இயேசு மரியாள்னு சொன்ன உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அடுத்து எம்மாவூர் சீசர்கிட்ட பேசின போது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. இன்னொருத்தில் அவருடைய மனதை திறந்தார் அப்படின்னு வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய மனம் திறக்கப்பட வேண்டும்.
உங்களுடைய இருதயம் திறக்கப்பட வேண்டும். லீதியாவுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வெளியரங்கமான கண்களும் திறக்கப்பட வேண்டும். வெளியரங்கமான கண்கள் திறக்கப்பட்டால் எது வேணும் எது வேண்டாம்னு உங்களுக்கு தெரியும். எந்த நாகரிகம் வேணும் எந்த நாகரிகம் வேண்டாம் அப்படின்னு உள்ளது தெரியும். இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எல்லாம் பரவாயில்ல, நல்ல பிள்ளைகள், எல்லாம் நல்ல சால்லாம் போடுறீங்க. சர்ச்சுக்கெல்லாம் சால்லாம் போடாமல் போயிடுவாங்க. ஆமாம், ஒன்று போடாமல். அது வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கு. தலை என்ன செய்யணும்? ஆமாம், கவர் பண்ணணும். தலை முடிய பெண்கள் ஸ்திரீகள் தலையை முடிக்கணும்னு இருக்கு. அது ஏன்னு நாம் அவர்கிட்ட கேட்கணுமா? கேட்கக்கூடாது. அப்பாவுக்கு மேலே ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஸ்திரீகள் தலையை முடிக்கணும். இப்போ அதெல்லாம் அப்போ அது சபை, அது இஸ் எ சர்ச். கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்கு எதிராக விளக்கங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது சபையா? கிறிஸ்துவுடைய பிரமாணங்களுக்கு எதிராக பேசி பெரிய ஆளாக்கிட்டாங்கன்னா அது சபையா? அல்லேலூயா. நான் அதிகமாக பேசுகிறேன்னு தயவுசெய்து நினைக்காதுங்க, நான் உண்மையை பேசுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ யாரும் நம்ம காப்பாற்ற முடியாதுங்க. உங்களுடைய மனசாட்சி தாங்க உங்களை காப்பாற்றும். உங்களுடைய மனசாட்சியில் நீங்கள் இப்போ உண்மை உள்ளவங்களாக இருந்தால் அந்த மனசாட்சி உங்களை காப்பாற்றும், வேறு எதுவும் காப்பாற்றாதுங்க. இப்படி நிறைய மாற்றங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அன்று எவ்வளோ பயபக்தியாக வந்தாங்க, எவ்வளோ பயபக்தியாக வந்தாங்க. அந்த பயபக்தி இன்னும் எங்கே? அந்த காலத்தில் சொல்லுங்க, இப்போ நம்ம கிறிஸ்தவம் அந்த காலத்தில் கொஞ்சம் முன்னாடி எங்கள் காலத்தில் கிறிஸ்தவங்கன்னா பயப்படுவாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, சத்தியம்தான் பேசுவாங்க.